ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிவைன் லைட் டேரோ சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் வீக்லி ப்ரெடிக்ஷன் தான் நாம் பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை தான் டேரோ கார்டு மூலமாக இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே வீடியோவில் நீங்கள் மனசில் நினச்சிருக்கக்கூடிய விஷயம் நடக்குமா நடக்காதா, யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரத்துக்கான டாரோ கார்ட் ப்ரெடிக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் பர்சனல் சப்போர்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் டாரோ கார்ட் ப்ரெடிக்ஷனோட சேர்த்து எனக்கு சொல்யூஷனும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பர்சனல் சப்போர்ட் வேணும், இப்போ வீக்லி ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன்னா அதோட சேர்த்து இந்த வாரத்துக்கான சொல்யூஷன், அதாவது உங்களுடைய கார்டுக்கு தகுந்த மாதிரி எந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சால் சரியாக இருக்குமோ அதையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி பர்சனல் சப்போர்ட் வேணும்னா நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேஜில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதாவது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ வீக்லி ப்ரெடிக்ஷனை பிக் எ பைல் மூலமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். பைல் 1, பைல் 2, பைல் 3 3 செட் ஆஃப் இமேஜ் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். மூணுமே பியூட்டிஃபுல்லான கியூட்டான ஸ்டார் இமேஜஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எந்த இமேஜ் உங்கள் மனசோட கனெக்ட் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் செலெக்ஷனுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு பைல் மட்டும்தான் பார்க்கணுன்னெல்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 2-3 பைல் கூட பார்க்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் கூட போகலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கான விஷயமா நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, செட் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். செட் 1 செலக்ட் பண்ணவங்க செட் 1ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. செட் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் உங்கள் லைஃப்பில் ஒரு growth இருக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவீங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் இந்த வாரம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. செட் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் ஏதாவது டிராவல் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி என்னதான் நம்பிக்கையோட இருந்தாலும் இந்த வாரம் உங்க மனசுல கொஞ்சம் பயமும் எனக்கு தெரியுதுங்க. நாம செய்யக்கூடிய செயல்களில் நமக்கு தோல்வி ஏற்படுமோங்கிற பயம் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை யோசிச்சு பயப்படலாம். இப்படி ஏதோ ஒரு பயமும் மன சோர்வும் இங்க நான் பார்க்குறேன். இதை மட்டும் நீங்க சரி பண்ணிக்கிட்டா இந்த வாரம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு growth கூட இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் மனசு சோர்ந்து போனா கூட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த செயலை, அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தை இந்த வாரம் நான் முடிக்காம இருக்கவே மாட்டேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் என்னை ஏமாத்தினாலும் சரி, என்னால் முடியும்னு சொல்லி
நிறைய எஃபர்ட் எடுக்கிற மாதிரியும் தெரியுதுங்க. அதுதான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கான பலமாவும் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமா அமையறதுக்கு யுனிவர்ஸ் சொல்ல வரக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கைய பத்தி நீங்க நிறைய பிளான் பண்றீங்க, ஆனா எதையும் ஆக்ஷன்ல காமிக்க மாட்டேங்கிறீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட மாட்டேங்கிறீங்க. இந்த வாரத்தோட ஆரம்பத்துல உங்களுக்கு உங்களால முடியுங்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். அதை பிடிச்சுக்கிட்டு முன்னேறி போங்க, செயல்ல இறங்குங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அதே மாதிரி தேவையில்லாத பயம், குழப்பம், மனசோர்வு இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க வேலையில நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னாவே இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையுங்க. இந்த வாரம் யுனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க மன சோர்வையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தையும் நீங்க விட்டுட்டீங்கன்னா நிச்சயமா குட் நியூஸ் உங்களை தேடி வரும். நீங்க ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட் இந்த வாரத்துல உங்களுக்கு அமையும். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ரீயூனியன் ஏற்படுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஒரு சில கஷ்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு சக்சஸ் இந்த வாரத்துல ஏற்படும். அதே மாதிரி இந்த கார்டை பார்த்தீங்கன்னா 2 10 கார்டு நமக்கு இருக்கு, அதே மாதிரி 2 3 கார்டு இருக்கு. இது மூலமா யுனிவர்ஸ் நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் முடிவுக்கு வரப்போகுது. அது உங்க மனசுல இருக்கக்கூடிய பயம், கோபம், சந்தேகம் இப்படி கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு பர்சனா கூட இருக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், ஒரு கஷ்டம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. அது மூலமா உங்க வாழ்க்கையில புதிய ஆரம்பமும் ஏற்பட போகுது. இததான் 10-10ன்னு சொல்லி 2 10 கார்டை கொடுத்து யுனிவர்ஸ் நமக்கு இங்க சொல்றாங்க. அதே மாதிரி 2 3 நம்பரை பார்க்கும்போது உங்க உழைப்புக்கு, உங்க எஃபர்ட்ஸ்க்கான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, லவ்வா இருந்தாலும் சரி, உங்க கெரியரா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கான சக்சஸ் இந்த வாரத்துல கிடைக்க போகுது. உங்களுக்கான கஷ்டங்கள் முடிவடைஞ்சு வெற்றியை நோக்கி இந்த வாரம் உங்களுக்கு அமையும். சந்தோஷமான ஒரு மனநிலை இந்த வாரம் செட் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இருக்கும். இப்போ செட் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு மனசுல நினைச்சிருக்கக்கூடிய விஷயம் நடக்குமா நடக்காதான்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். செட் 1 செலக்ட் பண்ணவங்க உங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வியை தெளிவா யோசிச்சுக்கோங்க. இப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயம் என்னதுங்கிறதையும், அந்த விஷயம் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த நாளைக்குள்ள நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கிளியரா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு யுனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. செட் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு உங்க விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நடக்கும், ஆனா அந்த விஷயம் நீங்க யோசிக்கிற மாதிரி ஸ்பீடா நடக்காது, வேகமா நடக்காது, கொஞ்சம் ஸ்லோவா தாங்க நடக்கும். பொறுமையா இருக்க சொல்லி யுனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த விஷயம் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்தை பத்தி, அதாவது உங்க ஆசையை பத்தி, விருப்பத்தை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ணாதீங்க. மற்றவங்க யார்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்ற கைடன்ஸையும் யுனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை அம்மா கிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கோம், நம்ம அம்மா நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நினைச்சுதானே அந்த குழந்தை இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் யுனிவர்ஸ் என்னோட வேண்டுதல், என்னுடைய விருப்பம் நிறைவேற்றுறதுக்கான வழியை எனக்கு காமிக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட இருங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பயமும் அதே மாதிரி கடந்த காலத்தை பத்தின நினைவுகளும் தான் உங்களுக்கு இந்த வாரம் உங்க வேண்டுதல் நிறைவேறாம இருக்கிறதுக்கான காரணம். அதனால அந்த பயத்தையும் பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் ரிலீஸ் பண்ணுங்க. நிச்சயமா உங்க விருப்பம் நிறைவேறும். செட் 1 செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஆசை என்னவோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு அது நிறைவேறணும்னு சொல்லி யுனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிட்டு ரீச் கவுண்ட் டிவைன் ஆர்டர்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க.
செட் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் பொருத்தமா இருந்துச்சாங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப செட் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்கு, யூனிவர்ஸ் நமக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். செட் 2 செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸ்ல செட் 2ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவையும் மறக்காம லைக் பண்ணுங்க. செட் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு இப்போ நாம பார்க்கலாம். செட் 2 செலக்ட் பண்ணவங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த முடிவை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை, குழப்பம், கவலை இது எல்லாமே உங்கள் மனசில் இருந்திருக்கும். நமக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கூட ஒரு சிலர் யோசிச்சிருந்திருப்பீங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பத்துக்கெல்லாம் தெளிவு கிடைக்கும். தெளிவாக யோசிச்சு நிதானமாக சிந்திச்சு நீங்கள் செயல்படுவீங்க. ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னங்கிறது உங்கள் மனசுக்கே தெரிய வரும். அதே மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள் வரும்போது அதில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஏற்கனவே இருந்த மனக்குழப்பத்தோட பாதிப்பு இங்கே வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் புதுசாக வாய்ப்புகள் வந்ததுன்னா அதில் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குங்க. உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட இருந்து சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயத்தை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கான ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. நான் இங்கே சொன்ன மாதிரி தான் இந்த வாரம் செட் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கெரியராக இருந்தாலும் சரி, பண விஷயமாக இருந்தாலும் சரி, புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மனக்குழப்பத்தில் கவலையில் இல்லாமல் தெளிவாக யோசிச்சிங்கன்னா இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் பாருங்க. மனசை தெளிவாக வச்சுக்கிட்டாலே உங்கள் உள்ளுணர்வு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ளுணர்வு சொல்றபடி செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்க மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத கவலைகள் எல்லாம் தீரும். உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் பண்ணுவீங்கன்னே சொல்லலாம். இந்த வாரம் வரக்கூடிய இந்த புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். செட் 2 செலக்ட் பண்ணவங்க உங்க மனசுல ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்கோங்க. அந்த விஷயம் இப்ப நடக்குமா நடக்காதான்னு நாம தெரிஞ்சுக்கலாம். எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளியரா யோசிச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யூனிவர்ஸ் கிட்ட கரெக்டாக தெளிவாக கேளுங்க. அதுலேயே நீங்கள் குழப்பத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நாம் நினைக்கிற விஷயமும் குழப்பமாக தான் போய் முடியும். செட் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு உங்கள் விருப்பம் இந்த வாரம் நிறைவேறுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான கார்டு வந்திருக்குங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ்ஸை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நினச்ச விஷயம், அதுலேயும் ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் இந்த வாரம் நடக்க போகுது. நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேக வேகமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறுத்தி நிதானமாக யோசிச்சு முடிவெடுத்தாவே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். திரும்பியும் பாருங்க, நமக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த வாரம் கண்டிப்பாக செட் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நிதானமா அது உங்களுக்கான வாய்ப்பான்னு சொல்லி யோசிங்க. உள்ளுணர்வு சொல்றத நம்பி அந்த வாய்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வேக வேகமா எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க.
இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கான அட்வைஸா கொடுக்குறாங்க. செட் 2வை செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க விருப்பம் நிறைவேறதுக்கு மூவ் ஆன் ரீச் சக்சஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. செட் 2வை செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் பொருத்தமா இருந்துச்சான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ செட் 3க்கு இந்த வாரம் எப்படி அமையுதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் செட் 3யை செலக்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ்டா இருக்குங்க. குடுக்கல் வாங்கல் எல்லாமே சரிசமமா இருக்கும். உங்களுடைய எஃபர்ட்டுக்கான பலன் நிச்சயமா இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, லவ்வா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, கெரியரா இருந்தாலும் சரி, உங்க எஃபர்ட்டுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. அந்த பலன் எல்லாமே இப்போ உங்களுக்கு, அதாவது இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் உங்க மனசுக்குள்ள நிறைய புதுசா பிளானும் இருக்குங்க. அதை செயல்படுத்துறதுல அவசரத்தை காமிக்காதீங்க. ரொம்ப வேகமா யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட வேண்டாம்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க. இந்த வாரம் உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு சப்போர்ட்டான பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது உங்களோட டீச்சரா இருக்கலாம், மாஸ்டரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களை விட வயசுல பெரியவங்க யாரோ ஒருத்தவங்க இந்த வாரம் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாவே இருக்குங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம செய்ய வேண்டாம். சின்னதா ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அது உங்களுக்கு லாங் டேர்முக்கு வருமாங்கிறத யோசிச்சு பார்த்து செயல்படுங்க. இந்த வாரத்துல நீங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு லாங் டேர்ம் சக்சஸ கொடுக்கும். அதனால நிதானமா யோசிச்சு உங்க வாழ்க்கைக்கு எது தேவைங்கிறத டிசைட் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க ஃபேமிலியோட சப்போர்ட் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. 2 கார்டு நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட கார்டாவே வந்திருக்கு. உங்க பிசினஸ், ஜாப் இந்த வாரம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வாரம் உங்களுடைய சேமிப்பு உயரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கூட இந்த வாரம் உங்களுக்கு நல்ல டைமா இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு பயத்தை, அது பணம் சம்பந்தப்பட்ட பயத்தை நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க. அந்த பயத்தை மட்டும் நீங்க ரிலீஸ் பண்ணாவே போதும். இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாவே அமையும். இப்போ செட் 3யை செலக்ட் பண்ணவங்க மனசுல ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோங்க. அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய பதிலை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். செட் 3யை செலக்ட் பண்ணவங்களுக்கு நீங்க மனசுல நினைச்சிருக்கக்கூடிய விஷயம் நடக்குமா நடக்காதான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுதுங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பயம்தான் இதுக்கு காரணமா இருக்கு. நிறைய குழப்பத்தை உங்க மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு மட்டும் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எனர்ஜி தான் உங்களுக்கான ஆசை நிறைவேறாம தடையா இருக்கு. அதனால அதை ரிலீஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய ஆசை நிறைவேறும்னு சொல்லி யூனிவர்ஸ் நமக்கு கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே சமயம் உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலை, குழப்பத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்முக்கான சக்சஸ் கிடைக்கும். அநேகமா செட் 3யை பார்க்கறவங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஆனா உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலையையும் பயத்தையும் விடுங்க. முடிஞ்சு போன விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய விஷ் நிறைவேறதுக்கு, அதாவது உங்களுடைய ஆசை நிறைவேறதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ரீச் கிளியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. செட் 3யை பார்க்குறவங்களுக்கு இந்த ரீடிங் பொருத்தமா இருந்துச்சாங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.